ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஒருவன். நாம் ஒரு யூடியூப் வீடியோனூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றேன். இந்த சில விடயங்களுக்கு நாங்கள் இந்த ஃபேக் வீடியோ, அந்த ஃபேக், அதாவது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதுதான் அதன் இப்படித்தான் அதுண்ட இது இருக்குமென்று சொல்லி நாங்கள் காட்டக்கூடாது. ஏனென்றால் ஒரு உண்மையான விடயம் ஒன்றை இந்த செயற்கை தொழில்நுட்பம், அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது என்ன செய்கிறோம் என்றால் இதை ஒரு உண்மையற்றொரு விடயமாக எங்களுக்கு தந்துவிடும் அந்த தகவலை. உதாரணமாக நாங்கள் பார்க்க போன்றால் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் கூட நாங்கள் இந்த ஏஐ ஃபிக்சர் அதுக்கு பக்கத்திலே போட்டு நாங்களே எங்களுடைய சில விடயங்களை கேவலப்படுத்துகின்றோம். அன்னை பெரிய ஒரு அட்வைஸ் சொல்ல வந்துட்டு நினைக்கலாம். இது இப்போ யாழ்ப்பாணத்துக்கோ அல்லது இந்த உதயன் பேப்பர், பலம்புரி மற்றும் வேறு பேப்பர்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பேப்பர்களில் போடுகின்ற செய்தி மட்டுமல்ல, விளங்கி கொள்ளுங்கள். சில நாதாரிகள் என்ன செய்கின்ற என்றால் அதுக்கு ஏஐ பிக்சரை போட்டு தாங்களாகவே அதனுடைய உண்மைத்தன்மையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதுகளில் சில பேப்பர் பேர்கள் பெறலாம், மன்னித்து கொள்ளுங்கள். இந்த பேப்பர் தான் யாழ்ப்பாணத்தில் விற்கின்றது. ஆகவே இப்போ பேப்பரில் என்றாலும் சரி, இன்டர்நெட்டில் என்றாலும் சரி, நீங்கள் இன்டர்நெட்டில் ஒரு விடயத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்கின்ற பொழுது தயவு செய்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிக்சர்ஸை நீங்கள் அதாவது ஏஐ பிக்சர்ஸ்ன்னு சொல்கிறத நீங்கள் பாவியாதீர்கள். ஏனென்றால் இப்போ ஒரு செம்மணின்றது ஒரு மனித புதகுழியாக இருக்கிறது. அங்கு சில எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ அதில் அதனுடைய சரியான படம் பெற வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஏன் முந்தி நடந்த விடயம் என்ன, அப்போ நீங்கள் இந்த முந்தி நடந்த விஷயத்தை நீங்கள் இது முந்தி நடக்கல என்ற மாதிரி அதை கொண்டு போகிறீர்கள். இது இந்த ஏஐ பிக்சரை நீங்கள் பாவிக்கின்ற பொழுது இப்போ இதுதான் அதன்று சொல்லி நீங்கள் காட்டாதீர்கள். அதற்குரிய இயற்கையான படம், நேரடியாக எடுக்கப்பட்ட படம். சில இப்போ சில கேமராவில் என்று பார்த்தால் அதில் தியதிகள் விழும், அப்படி சிலதுகள் என்று சொல்லி இருக்குது. இன்ன தியதி இது எடுக்கப்பட்டது, அப்படி சிலதுகள் விழும். ஆகவே நீங்கள் ஒரு பதிவு இது உண்மையானது, இது உண்மையாக நடந்தது என்று நாங்கள் கருதும் பட்சத்தில் இந்த ஏஐ பிக்சரை பாவிப்பதை முற்றாக தவிருங்கள். இப்போ ஒரு விடயம் சர்வதேசத்துக்கு எடுத்துக்கொண்டு போகின்ற பட்சத்தில் இப்போ சர்வதேசம் பார்க்கும் இப்படி ஒரு பிக்சர் ஒன்று போட்டு வச்சிருக்கானுங்கள். இப்போ நாங்கள் அந்த செயற்கை பிக்சர் மூலம், அதாவது இந்த செயற்கையான இது மூலம் நாங்கள் என்ன செய்கிறோம், தயாரித்த படங்கள் இப்படி என்று சொல்லி இருக்க இது என்னவாகும் ஒரு காலத்தில் இவர்கள் விளையாடி கொண்டு திரிகிறார்கள், பொழுதுபோக்கில் விளையாடி கொண்டு திரிகிறார்கள். ஆகவே இது சில வேளை ஒரு சாட்சியமற்ற ஒரு படமாக போய்விடும். உண்மையாக நடந்த ஒரு விடயமானது இப்போ அதில் சில மக்களுக்கு வலி இருக்கும். ஏன்னா அங்கு இறந்து போனது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற அக்காவாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தினுடைய அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஒரு பெண்ணினுடைய குழந்தையாக இருக்கலாம். ஒரு பெண்ணு ஒரு கை குழந்தை கொண்டு போகின்ற பொழுது அப்போ அங்கே என்ன நடக்குது, இவ்வாறான ஒரு இறப்பொன்று முந்தி நடந்திருக்கென்று வைத்தால் அதை நாங்கள் உண்மையாகத்தான் சொல்ல போகின்றோம். ஆனால் நடக்குது என்னது, இந்த ஏஐ பிக்சரை போட்டு நீங்களே ஒம்மினத்தை கேவலப்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஒரு தரம் யோசித்து பாருங்கள். கேவலப்படுத்தணுன்றால் 100% உண்மை. அதுக்காகத்தான் இந்த காணொளி ஊடாக சொல்ல வருவது. நீங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவை திருப்பி கேட்டு பாருங்கள். இந்த அண்ணா சொல்வது முற்றாக சரியான்னு சொல்லி, முற்றாக சரி என்று சொல்லுகிறவர்கள் நான் என்னுடைய இந்த காணொளிக்கு நீங்கள் கொமெண்டை தாராளமாக கொடுக்கலாம். இவர் சொல்ல வரும் விடயம் சரி, அப்படி இல்லை என்றால் நீங்களே ஏதாவது ஒன்றை செய்து கொள்ளுங்கள். இப்போ ஒருவனுக்கு ஒரு அநீதி ஒன்று இழைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அநீதிக்குரிய தீர்வு, அந்த தீர்வை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்குரிய சரியான சாட்சியம்.
சரியா அந்த சரியான சாட்சியத்தை நீங்கள் இந்த செயற்கை பிக்சரில் எடுத்து இது வந்து இந்த டிக்டாக்கில் நாங்கள் பிக்சர் போட்டு விளையாடுற இதோ, இன்ஸ்டாகிராமில் பிக்சர் போட்டு பாட்டு போடுறோம் இந்த இதோ, இல்லாட்டில் ஒரு கடையில் போய் ரோல் வடை சாப்பிட்டு அதை போட்டு பெம்பல் அடிக்கின்ற படங்கள் அல்ல. இது வந்து ஒரு இனத்தினுடைய வேலி. அதை விளங்கி கொள்ளுங்கள். அதை விளங்காத நாங்கள் கரதவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இவ்வாறான உண்மை சாட்சியங்கள் அதற்குரிய ஒரு தர ஒன்று கிடைக்கின்ற பட்சத்தில் அதனுடைய நேரடி புகைப்படத்தை உங்களால் ஏழுமான வரை போடுங்கள். இது விளையாட்டுக்குரியவே அல்ல. ஏன் ஒரு விடயம் சர்வதேசத்துக்கு போகின்றது, பேசுபொருளாக போகின்ற பொழுது, அதாவது சர்வதேச இது உதாரணமாக ஒரு ஜெனீவாண்டு வைப்போம், அங்கே பேசுகிறார்கள் இந்த விடயத்தை பற்றி என்று பார்த்தால், நீங்கள் இந்த ஏஐ பிக்சரை போட்டு விளையாட்டு காட்டி கொண்டிருந்தால் அது உண்மையாக செல்லுவடியவாக வேண்டாம் இல்லையே. அவன் பார்ப்பான நீங்கள் ஏஐ பிக்சர் போட்டு இந்த டிக்டாக் வீடியோ காமெடி வீடியோ போட்டுக்கொண்டு திரிகிறீர்கள். ஆகவே தான் ஒரு நிஜமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தால் அந்த நிஜமான சம்பவத்துக்குரிய படத்தை மட்டும் தயவு செய்து உங்களுக்கு ஏற்ற விரும்பினால் ஏற்றுங்கள். இதை விட்டுட்டு நான் கார்ட்டூன் விளையாட போகிறேன்னு சொல்லி தயவு செய்து இருக்காதீர்கள். அதாவது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பாவித்து இது இப்படி இருந்திருக்கின்ற பிக்சரை தயவு செய்து அதில் சேர்க்காதீர்கள். ஏன்றால் அது கொடுக்க போகிற பிக்சர் என்ன, அது ஒரு சாஃப்ட்வேர் என்ன, அது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ எங்களுக்கு தேவையானது என்னது, இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கின்றது, அந்த நடந்த விடயத்துக்கான உண்மையான படம். சரியா, இது வந்து எண்ணத்திலே எடுக்கப்படலாம். கேமரா இருந்தாலும் சரி, செல்ஃபோன் இருந்தாலும் சரி, எதென்றாலும் சரி, எதில் நீங்கள் எடுத்தாலும் அதை நீங்கள் எடிட் செய்யாமல் நேரடியாக ஏற்ற பழகிக்கொள்ளுங்கள். இவை தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் வலு சேர்க்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். வீட்டு ஒரு யூடியூப் காணொளி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன். இன்று நான் உங்களுக்கு தருகின்ற நேரம், இந்த காணொலியை பார்த்து தயவு செய்து யோசியுங்கள். இந்த அண்ணன் சொன்னது சரி என்றால் மட்டும் கமெண்ட் போடுங்கள். மாறுவோம், மாற்றிவிப்போம். நமது சமுதாயம் நிறைய மாற இருக்கின்றது, நிறைய மாற இருக்கின்றது. மாற்றம் உண்டு, கட்டாயம் தேவை. இப்போ எங்களுக்கு நடந்த அநீதிகள் ஏதோ ஒரு வழியில் வெளிக்காட்டத்தான் வேணும். இந்த அநீதிகள் யாரால் நடவேற்றான்னு பார்த்தால், இப்போ ஏவுவன்றது ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் இவன் செய்கிறான், நாங்கள் செய்கின்றவனை பிழை சொல்ல முடியாது. யார் ஏவினானோ அவன்தான் அதற்குரிய முழு குற்றவாளி என்பதை இந்த காணொலியில் கூறி எனது காணொலியை முடிக்கிறேன்.